வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 ஏப்ரல் மாதம் 22 இன்றைய தினம் கௌசல்யாவுடைய பிறந்த நாள் அன்று கௌசல்யா கோர்ட்ஸுக்குள்ளுக்குள்ள எங்களுடைய வழக்கு கூப்பிடப்பட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் திருப்பி அழைக்கப்படும் என்று சொல்றதால வெளியால வந்திருக்கிறேன். ஸோ சில விடயங்களை வீடியோவில் உங்களுக்கு கதை கொண்டு நினைக்கிறேன். பிறந்த நாள் அன்று விடிய காலமே 9 மணியிலிருந்து இப்போ கிட்டத்தட்ட 1 மணி கோர்ஸுக்குள்ள தான் இருக்குது. பாவம் நினைக்கிறேன் ஒருத்தரும் இப்படி பிறந்த நாளாண்டு தண்டை வழக்கண்டா கூட போக மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் நன்றி என்று சும்மா சொல்றது அது தமிழற்ற பண்பு தானே. ஸோ நான் நன்றி என்று கூட சொல்ல விரும்பல. கடவுள் என்று ஒன்று இருந்தால் அவளுக்கு கொடுக்க வேண்டியது கொடுப்பார், அவ்வளவுதான். நன்றி. சரி, என்னென்றால் அது எங்களுடைய தனிப்பட்ட உறவு தாண்டியும் அவள் எனக்கு செய்கிறது எனக்காக இல்லை, அவளும் விட்டுட்டு போனா பொம்பளை இருக்கும் என்பதற்காக. ஸோ என்னென்றால் இன்றைக்கு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முன்னாள் லீகல் ஆஃபீஸர் சுகாதார அமைச்சு, அதாவது சுகாதார அமைச்சினுடைய அந்த லீகல் ஆஃபீஸர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது சீனியர் லீகல் ஆஃபீஸர், அந்த அக்ரிமெண்ட் எழுதுறது மற்றது சுகாதார அமைச்சு தொடர்பான வர வழக்குகளை பார்க்கறது. இவரோட சட்டத்தரணியாக தான் பெரும்பாலும் இருப்பார் நினைக்கிறேன். அவருடைய பேர் அகமட் இது அகமட் பின் அகமட்டோ இது அகமட் என்று தான் சொல்லப்படுகிறது. நியூஸ் ஃபேர்ல வந்திருக்கின்ற நியூஸ். அதாவது முன்னாள் தற்போதைய சுகாதார அமைச்சினுடைய முன்னாள் லீகல் ஆஃபீஸர், ஃபோர்மர் லீகல் ஆஃபீஸர் 21 22 பின்னர 3:45 இளஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த வகையில் சுகாதார அமைச்சுக்கு மறுபடியும் எங்களுடைய பாராட்டுக்கு. நான் வடக்குக்கு ஏன் வாரிகின்றதான் விளங்கில பார்ப்போம், நடிந்தையா பார்ப்போம். வேற வீணம் நினைக்கிறேன். என்னன்னா அது அவ வடக்குல ஒரு சின்ன பிடிச்சாலும் அது அர்ச்சுனாக்கு கிரெடிட் போயிருமான்றதால பிடிக்காம இருக்கிறாங்க போல்டகு. ஆனா அது அவங்க பேக் ஃபயர் ஆகுறன்றதும் விளங்குறதால அண்மைய தினத்துல முல்லைத்தீவுல பிடிச்சிருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த விடயங்கள் நீதிமன்றங்களே கேட்கும். ஏன் நீங்கள் இன்னும் சுகாதார அமைச்சாலே வைக்கி இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணல, ஏன் நீங்க என்ற 8ஆம் மாதம் போட்ட கடிதத்துக்கு என்ன இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணல அண்மையில சுகாதார அமைச்சரோட கொடுத்த பிறகுதான் எனக்கு இப்பதான் தெரியுமான்றார். அவை இடைக்குள்ள டிஜி லெவல்ல டிடிஜி லெவல்ல சுகாதார அமைச்சர்கிட்டையும் செக்ரட்டரியிடையும் இந்த விஷயங்கள் போகாம யாரும் தடுக்கினம் போலுடகு தடுங்கும். சுகாதார அமைச்சு நாங்கள் வீடு மாதிரி, எங்களுக்கு வீடு மாதிரி, சரி அதை விடுவோம். முன்னாள் லீகல் ஆஃபீஸர், அதாவது உங்களுக்கு தெரியும் அந்த சுகாதார அமைச்சர்ல லீகல் ஆஃபீஸரா கிட்ட பேரை வச்சிருப்பாங்க. அதுல சீனியர் லீகல் ஆஃபீஸர் 21 பின்னர 3:45 இன்கொயரி கம்ப்ளீட் பண்ணி போட்டு அரெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணி மே 5 வரைக்கும் அவருக்கு விளக்கமறியல்ல போட்டிருக்கு. உங்களுக்கு சந்தோஷமான செய்தி, விளக்கமறியல்ல போடப்பட்டிருப்பதாக செய்தி வந்திருக்கிற ஒரு முஸ்லிம் நபர் அகமட் என்ற அவருடைய பேர். இங்க முஸ்லிம் அகமட் என்ற பிரச்சனை இல்லை, முன்னாள் லீகல் ஆஃபீஸர். சரி, இவர் என்ன களவு எடுத்திருக்கிறார் என்றதுதான் இப்ப இங்க விவாதம். இப்ப இந்த பொம்பல் இருந்தால் இதுக்கே இப்படி அடிச்சு 5 வரைக்கும் போட்டுருக்காங்கன்னா மிச்சங்கள் எப்படி போகுது, யாழ்ப்பாணத்து இன்கொயரியில் எப்படி போகுதுன்றது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஸோ எங்களுடைய அகமட் ஐயா இருக்கார் தானே, அகமட் ஐயா 2018 இருந்து 24 வரைக்கும் நினைக்கிறேன் அந்த பகுதியில, சரியா எனக்கு வருஷம் தெரியாதால சரியா சொல்லிடுறேன், எனக்கு எந்த வருடம் தெரியாது, மெடி ஹவுஸ் என்று சொல்லி ஒரு பில்டிங் ஒன்று இருக்கிறது. சுகாதார அமைச்சனுடைய லீகல் ஆஃபீஸர்ஸ் இருக்கிற, அதாவது லீகல் டிபார்ட்மெண்ட், எங்கள்ட ஃபிளைங் ஸ்குவாட்ஸ், உங்களுக்கு தெரியும் ஸ்குவாட், ஃபிளைங் ஸ்குவாட்ஸ், ஸ்குவாட்ஸ் ஃபிளைங் ஸ்குவாட், அதாவது திடீரென்று ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போது டாக்டர் மேரெல்லாம் வேலை இன்னுமாண்டு செக் பண்றதுக்கு டீம் இருக்கு, மினிஸ்ட்ரியில ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபிளைங் ஸ்குவாட்ஸ் போற இந்த லீகல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இருக்கிற அந்த பில்டிங் சொல்றது மெடி ஹவுஸ். இந்த மெடி ஹவுஸ்ல மெடி ஹவுஸ்ல ஒரு பில்டிங் ஒன்று 2 எடுத்திருக்கிறாங்க அண்மைய தினத்துல. ஸோ அந்த அண்மைய தினம் சொல்லி அந்த இவர் லீகல் ஆஃபீஸரா இருந்த காலத்துல இப்ப பிடிக்கிறாங்கன்னு சொல்லுங்க, ரிட்டையர் பண்ணி வீட்டை போன அப்புறம். ஸோ கனவே நினைப்பினம் சில பேர் யாழ்ப்பாணத்துல ரிட்டையர் பண்ணி அப்புறம் தப்பில்லாம ஐயா ராசா மாநசபை வரைக்கும் கடும் மோசமா இருக்கு. அதுக்கு எங்களோட சிரம திந்திக்கோணும். இப்ப நான் நீதிமன்றத்துல பண்ணிக்கிறேன், இளம் பிள்ளைகளை பார்க்க சரியான பாவமா இருக்கு. அவங்களோட உடுப்பு தலைமேர் வெட்டு
வாயில எல்லாம் வெத்துல எங்கிட்ட அவங்க பாவம் அவங்கள நாங்கள் அப்படி ஆக்கி வச்சிருக்கிறோம். அரசியல்வாதிகள் நாங்கள் அவங்கள கேவலமா கஞ்சாவுக்கும் தண்ணி அடிக்கிறதுக்கும் வேலை ஒன்றும் இல்லாம களத்துல ஒரு செயல அப்படி நாங்கள் சமூகம் இந்தியா மாதிரியே மாத்தி வச்சிருக்கிறோம்டா. அப்ப அதுதான் அது எங்களோட வெற்றி. எங்களுடைய ஸ்ரீதரம் போன்ற அரசியல்வாதிகளுக்கு வந்து அது வெற்றி. சரி, அந்த விஷயத்தை எனக்கு சரியான கவலை. உண்மையாவே கண்ணில் தண்ணீர் வந்தது. இதுல நான் ஒருத்தன் நின்று போராடி இந்த சமூகத்தை என்னத்தை மாற்ற போறேன் என்று எனக்குள்ளேயே கேள்வி. இப்ப நான் நீதிமன்றத்துக்கு முன்னால்தான் இருக்கிறேன். அந்த பிள்ளைகளுடைய பிரைவசி காரணமாக அவங்களோட போட்டோ எடுத்து போடல. இப்ப நான் கார்ல தான் காய்ச்சி கொண்டிருக்கேன். நான் முன்னால போறாங்க தலைமையப்படி ட்ரௌசர் டெனிமேல பாத்தீங்கன்னு சொன்னால் பாவம் அவங்க நினைக்கிறாங்களா அதுதான் ஸ்டைல் என்று. இந்தியா படங்களை பார்த்து இதுதான் கலாச்சாரம்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள பிள்ளை இல்லை. எங்களை மாதிரி அரசியல்வாதிகள் சமூகத்துக்கு முன்னோடியா இருக்க வேண்டியாக்கள் முழுக்க கை நாட்டம் கிளிநொச்சியில பார் வேண்டி கொடுக்கறதும் இணுவில்ல பார் வேண்டி கொடுத்த முன்னாள் நீதிபதி மேரும் தான் எங்கண்ட அரசியல்வாதிகள். இது நான் உங்களை சொல்றேன். இதுல எத்தனை பேர் இதை விளங்கி கொள்றீங்களோ எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்களோ எனக்கு தெரியாது. பட் நாங்கள் அதை கடந்து போவோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ இவர் வந்து அந்த லீகல் அக்ரிமெண்ட் செய்யறதுக்கு 41,03,500 சுற்றி ஏதோ 41 லட்சம் அமௌண்டா இவர் வந்து டீல் கதைச்சிருக்கிறார். யாருடைய அந்த பில்டிங் கொடுத்த கட்டிடத்தை மெடி ஹவுஸோடையும் இவர் வந்து டீலிங் கதைச்சிருக்கார். டீலிங் கதைச்சிட்டு 20 லட்சத்தை 21 லட்சம் 20 லட்சம் பேலன்ஸ். சோ 20 லட்சத்தை கண்டுட்டாங்க. 20 லட்சத்தை என்னமோ பேலன்ஸ எடுத்திருக்கிறார் ஆள். சரிதானே? மிச்ச பேலன்ஸ இப்பதான் போய் பார்த்திருக்கிறார். மிச்ச பேலன்ஸ். சோ மிச்ச பேலன்ஸ வேண்டி அதுல 5 லட்சம் ரூபாய் செக் கொண்ட வேண்டி அதை கொண்டே டிபாசிட் பண்ணியிருக்கிறார். டிபாசிட் பண்ணினா சிங்கம் வந்து பிடிபட்டு போயிட்டு மெடி ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பேர்ல அந்த செக்கை கொண்டே பேங்க்ல பீப்புள்ஸ் பேங்க்ல டிபாசிட் பண்ண நேரத்துல வளமா இருந்து பிடிச்சு போட்டாங்க. பிடிச்சு இப்ப வழக்கு நடக்குது. சோ இந்த 41 லட்சத்துல 5 லட்சம் ரூபாய் தான் இப்ப 20 லட்சம் பேலன்ஸ் இருந்தது. அதுல இப்ப 5 லட்சம் ரூபாய் செக்கை கொண்டே தான் இவர் பீப்புள்ஸ் பேங்க்ல போட்டிருக்கார். வேற அக்கௌண்ட்ல இருந்து இவருக்கு அந்த செக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொடுத்தவன் மாட்டி விட்டான் பிடிச்சு. இப்ப இருக்கிற அரசாங்கம் நல்லம் தானே என்று நினைக்கிறேன் தானே நாங்கள். சோ கொடுத்தவன் மாட்டி விட்டான். மாட்டின உடனே சிங்கத்தை அடிச்சு உள்ளுக்குள்ள போட்டாங்க. சோ சிங்கம் இப்ப 5ஆம் தேதி வரைக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்குது. இனி மிச்ச நாட்கள்ல என்ன நடக்கும்ன்ற பார்ப்போம். சுகாதார அமைச்சுல இருக்கிற லீகல் ஆபீஸ்ல இப்படியான ஒரு ஊழல்ண்டா வடக்கு மாகாண சபையும் வடக்கு மாகாணத்தின் சுகாதார அமைச்சையும் வடக்கு மாகாணத்துல இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீ உங்களுடைய கருத்து என்னவா இருக்குமான்னு நினைக்கிறீங்க? இதைத்தான் காலங்காலமா உள்ளுக்குள்ள இருந்தபடியா அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தபடியா 2021 ஆண்டு மார்ச் மாதம் 2018 ஆண்டு சாவச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு ஆகஸ்ட் 26 வந்தேன். ஃபர்ஸ்ட் ரேங்கா இப்படியும் இருக்க ரிப்பீட்ல திருப்பி போன ஃபர்ஸ்ட் ரேங்க்ல முதலாவது ரேங்க் நான் யாழ்ப்பாணத்துல தமிழாக்கள். சோ வடக்குக்கு வந்த ஆக்கள்ல முதலாவது ரேங்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லை. சோ திருப்பி 2018 ஆண்டு திருப்பி 21 ஆண்டு மார்ச் மாதம் இந்த இவங்களோட இந்த தரித்திரங்களே வேண்டாம் என்று நான் சண்டை பிடிச்சிட்டு என்ன டிரான்ஸ்ஃபர் எடுத்துன்னு போயிட்டேன். ஏன் இங்க இருந்தா சோழியன். ஆனால் 24 ஆண்டு என்னுடைய பாடசாலை நண்பர்கள் வந்து எல்லாரும் மச்சான் யாழ்ப்பாணம் படுமோசமாக இருக்கிறது, வைத்தியசாலைகள் எல்லாம் படுமோசமாக இருக்கு, நீ ஒரு ஹாஸ்பிட்டல் டைரக்டரா வர மாட்டியா என்று கேட்கல. ஓகே, நானும் யோசிச்சேன். சரி, என் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் சாவச்சேரிக்கு முதலும் வந்தேன். சரி போ, அதே வைத்தியசாலைக்கு தானே, சாவச்சேரி வைத்தியசாலை தானே, அதே வைத்தியசாலைக்கு தானே, சாவச்சேரி வைத்தியசாலைக்கு தானே, சரி போவோம் என்று வெளிக்கிட்டு வந்து சாவச்சேரியில ஊழல்களை பிடிக்க வழி கிடையாது. என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். கனவே என்ன கேட்டவே ஊழல் எல்லாம் பிடிச்சிட்டீங்கள் தானே, பிடிக்கிறேன்னு சொன்னீங்க தானே, ஊழல் ஒன்று பிடிக்கிறேன் வழக்கு முடியுது பொறுக்கும். சரிதானே? இப்ப என்ன சியபோக்ல இன்கொயரிஸ் நடந்து கொண்டிருக்கு, அது பிறகு பார்ப்போம். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல நீங்க கேட்கல என்ன. ஸோ இப்ப பாருங்க, சுகாதார அமைச்சர் லீகல் ஆபீசர் லஞ்ச ஊழல் வேண்டி இருக்கிறாருண்டா வடக்கு மாகாணம் எப்படி என்று ചോദിச்சு பாருங்க. முன்னாள் வடக்கு மாகாண சுகாதார அமைச்சர் மேர், அவைக்கு கீழே இருந்தாக்கள் செக்ரட்டரி மேர், ஒட்டி சுட்டான்ல காணி களவெடுத்த அக்கா அவரால் வந்திருக்கிறாவா முங்க கேள்விப்பட்டீங்களே. நானும் பார்த்தேன் அக்கா தொப்பியோட அங்கேயும் இங்கேயும் தெரியுறா. அந்த விவரங்களை கேட்டிருக்கேன் நான். ஒட்டிஸ்டான் காணி வழக்கு விவரங்களை எல்லாத்தையும் கேட்டிருக்கிறேன். ஸோ வர விட்டு பார்ப்போம். அதுக்குள்ள இதுல வடமராட்சி கிழக்குல திருப்பியும் பிரதேச செயலருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் அதுகள் இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ண வேணும்.
தனியொரு அர்ச்சுனாவால இருந்து இந்த அரசியல்ல மாற்றங்களை கொண்டு வரையிலுமா, சமூகத்துல பெரிய மாற்றங்களை கொண்டு வரையிலுமாண்டா சுகாதாரத்துறையில இப்பவும் திண்ணவேலியில இருக்கிற அந்த வைத்தியசாலையில இரு பின்னேரத்துல சனமே இல்லை. இந்த அது முடிய 8 மணில இருந்து பின்னேரம் 4 மணி மட்டும் எந்த ஒரு அரசாங்க வைத்திய உத்தியோகத்தரும் அதுல போயிருந்து ஓபிடில இருந்து கிளாக் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, கிளாக் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். கிளாக் பண்ணலைன்னு நான் நம்புறேன். கனவிருப்ப தொழில் இல்லாம போனதால கள்ள ப்ரொஃபைல என்ன திட்டினா ஒன்றும் செய்யலாது. நான் அதை ஏற்றுக்கொள்ளாது. டியூட்டி ஹவர்ஸ்ல நீங்கள் அங்கே போயிருந்தோட பிரைவேட்ல உழைக்கிறது என்னால ஏற்றுக்கொள்ள இயலாது. ஸோ இது ஒரு பெரிய மாஃபியா. அன்றைக்கு ஒரு இடத்துக்கு போனால் அது அங்கே கன விடயங்கள் சரி இந்த திண்ணவேலி வைத்தியசாலையில கட்டிதல் எல்லாம் வந்து ஒரு இடத்துல கிடக்கு. அது இப்போ ஆறுதலா கதைப்பம் ஆடிட் ரிப்போர்ட்டுகள் எல்லாம் எடுக்கிறோம். எல்லாம் பதில்கள் வந்திருக்குது. 24ஆம் தேதி ஒரு வழக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஆறுதலா கதைப்பம். சரி, இப்ப என்னண்டா நான் கேட்கிற கேள்வி அதுதான். யாருமே அரசியலை பாக்குறேல, யாருமே அரசியலை பாக்குற நிலைமையிலையும் யாழ்ப்பாணத்துல இல்ல. ஸோ அரசியலை பற்றி திங்க் பண்றது அரசியல்வாதிகளே அரசியலை பற்றி பாக்குறீங்களா, அவனுங்களே 5 வருஷத்துக்கு இடிலா இருந்துட்டு டம்மியா இருந்துட்டு மறுபடியும் வந்து திருப்பி அரசியல தேர்தலை கிட்ட நேரம் தான் செய்வாங்க. ஸோ இந்த நிலைமையில நான் உங்கள்கிட்ட கேட்கறது எல்லாம் கொண்டுதான், மாகாண சபை எலெக்ஷன் நடந்தா நீங்க எனக்கு வாக்கு போடுவீங்களா இல்லையா? அவ்வளவுதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்கள் இப்ப இந்த வீடியோ பாக்குற 4000 பேர் 5000 பேர் 10,000 வியூஸ் போகும். சரி, நீங்கள் இந்த 10,000 பேரும் 100 பேருக்கு சொன்னாலும் 1 லட்சம் ஓட் யாராலையுமே உடைக்கல. அது வடக்கு மாகாண சபை நடத்தான். 100 பேரை உங்களால ஓட் பண்ண இயலுமா? இந்த 10,000 பேரும் ஓட் பண்ண வைக்க இயலுமா? சில பேர் 500 பேரை ஓட் பண்ண வைப்பாங்க, சில பேர் இந்த வீடியோவை கடந்துட்டு போயிடுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் பிச்சை, கடும் பிச்சை. நினைக்கிறேன் ஒரு MBBS டாக்டரா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சு போட்டு வந்திருந்து அரசியலுக்கு வந்திருந்து இப்படி பிச்சை எடுக்கிறது நிதியும் இல்லை. ஸோ மாகாண சபை நிதிக்கும் பிச்சை எடுக்கத்தான் போறேன், வாக்கும் பிச்சை எடுக்கத்தான் போறேன். ஆனால் நான் ஏற்கனவே உங்கள்ட்ட ஒரு பிச்சை ஒன்று எடுத்து நான் பாராளுமன்றத்துல எம்பியா இருக்கிற அதை நான் இப்ப ரிசைன் பண்ண போறேன். ஏனென்றால் அது ரிசைன் பண்ணி தான் மாகாண சபைக்கு வேற வேணும். இந்திய ஜனாதிபதி வந்து அண்மையில சொல்லி இருக்கிறார், இலங்கை அரசாங்கத்துல வையுங்க என்று சொல்லி ரொம்ப அரசாங்க சொல்லியிருக்கார், ரொம்ப நான் கிரியா வைப்பம் என்று சொல்லி. ஸோ இப்ப நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் இதுதான். வடக்கு மாகாணத்துல இப்படி அங்க இங்க தொட்டு இல்லாம இந்த பெரிய முதலைகள் ஒரு 5-6 முதலைகள் தான் இங்க இருக்குது. இந்த 5-6 முதலைகள் GMO என்கிற வாளுகளை ப்ரெஷர் பண்ணி அந்த GMO வாளுகளுக்கு டிரான்ஸ்ஃபர்கள் கொடுக்காம அங்க இங்க வச்சு கொண்டிருந்து அதுகளை வச்சு கொண்டு ஒரு வைத்தியர், ஒரு நியாயமான வைத்தியர் வந்தா புஷ் பண்ணி வெளியால் அனுப்புறதுதான் இந்த நாதாரி நாயங்கள்ன்ற வேலை. ஸோ நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நீங்கள் ஒரு MP ஆக்கினீங்க, என்ன பாராளுமன்றத்துக்குள்ள போயிருந்து கதை உனக்கு யாருமே வழக்கு போடலாதுண்டு கதைச்சு. நான் இப்ப மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இப்ப அதிகாரத்தை தான் கொண்டு கேட்கிறேன். நான் உங்கள்ட்ட இந்த அதிகாரம்ன்றது ஒரு போதை, எனக்கு தேவையில்லை. ஒரு முதலமைச்சரா நான் பாராளுமன்ற உறுப்பினரா 5 வருஷம் இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி நான் ரிசைன் பண்ணி கொடுக்குறேன். அது மாதிரி முதலமைச்சரா வார 5 வருடங்கள்ல பெரும்பாலும் 3 வருடத்துக்கு நான் இருப்பேன். அந்த 3 வருடத்துல கல்லோலப்பட்டு அள்ளி உள்ள போட்டு கிளீன் பண்ணிட்டு போறேன். அதே போல நல்ல இளம்படிகள்கிட்ட பிடிச்சு, பிள்ளைகள்கிட்ட பிடிச்சு, பொம்பளை பிள்ளைகள்கிட்ட இளம்படிகள்கிட்ட நியாயமான ஆகள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். என்றால் இந்த அரசியல்ல நிக்கைக்குள்ள நல்லா காசு உடைக்கலாம். உங்களுக்கு தெரியும், எனக்கு நேற்று மேற ஒரு அண்ணாவரா 1,20,000 ரூபாய் போட்டிருந்தார். வழக்கு காசு எடுக்கும் அதுக்கும் இதுக்கும். நேற்று ஒரு அண்ணாவரால 1,20,000 ரூபாய் போட்டிருந்தார். 86-18-0-32-95 நீங்க போய் எந்த சிஎபக்குள்ள லஞ்ச ஊழலானக்குள்ள எங்கேயும் போடலாம். இவருக்கு வெளிநாட்டாக்கள் காசு அனுப்பினோம் நானே சொல்லி இருக்கிறேன். அவங்க அனுப்புற காசுல தான் நீங்க வழக்கல் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அவை யாருமே கொண்டு வர தேவையில்லை. நேற்று அந்த காசோடு ஏற்கனவே 4,03,000 ஒரு லோன், 1,29,000 ரூபாய் மற்ற லோன், இன்னொரு 70,000 லோன் எல்லாம் கிடந்த ஆசிரம் வெட்டி கொண்டு போய் நேற்று மைனஸ்ல கிடந்தது யாரோ ஒரு புண்ணியமான இப்போ பிளஸ் ஆகிருக்கு. பிளஸ் 33,000 ரூபாய் கிடக்குது. அதுல ஒரு அண்ணாவரால் வந்து கேமரா எங்கண்ட இதுக்கு நானோட போய் சொல்றேன் உங்களுக்கு, எங்கட கட்சிக்கு கேமரா என்றால் இந்த இப்ப லைஃபோட இல்ல மீடியா வேணுமென்று, இப்ப மீடியா தானே கொண்டு போகலாம். ஸோ கேமரா எடுத்து மீடியா கொண்டு போறோம். ஒரு DCC மீட்டிங் ஜூனுக்கு. ஸோ ஒரு கேமரா கொண்டு போயிடுறேன். அது வேற பிரச்சனை. அவர் எனக்கு தந்து வந்த காசு, அதாவது நான் கட்சிக்கு சொல்லி அது கட்சியா எனக்கா இல்லையா, நான் தான் கட்சி தான் நான். அதுல நீங்க குளர தேவையில்லை. ஸோ என்னென்றால் கட்சிக்கு வந்த நிதி என்றதை நான் கட்சிகிட்ட கொடுத்துருக்கிறேன். சரிதானே? அது செலவழிக்கப்பட்டு அதுக்குரிய அக்கௌண்ட் எல்லாம் வெளியால வேற. எனக்கு தனிப்பட்ட ரீதியாக்கள் தார உதவியில நான் கட்சியை கொடுக்கணும் தேவை எனக்கு இல்லை தானே. இந்த வழக்குகளுக்கு எல்லாம் இந்த யார் வழக்கு காசாரு. ஸோ இந்த தனிப்பட்ட வழக்குகளுக்கு பேருந்து
போய் அந்த காசுல எடுத்து சேர்த்து கட்சி நிதியில வரவு செலவு வச்சா என்ன நடக்கும்னு சொன்னா இவர் கட்சி நிதியில வழக்கு செய்கிறாருன்னு சொல்லி திருப்பியும் கூட வருவாங்களா. அவை எனக்கு அந்த தேவையும் இல்லை. ஸோ இப்பத்தான் சுகாதார அமைச்சு கொஞ்சம் 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 கொஞ்சமா விளையாட்டை ஆரம்பித்திருக்கிறது. சரி, நாங்களும் வெயிட் பண்றோம். வடக்கு மாநிலத்தில் கணக்கு இங்கோரியல் செஞ்சிருக்கிறீங்க. ஸோ நாங்களும் வெயிட் பண்றோம். அதுக்குள்ள பில்டிங்கள் கட்டினது, கணக்கு கொடுத்தது, கணக்க விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியால வருது. இப்போ பயப்படுத்தி எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல கிளம்பி நீ இருக்கிறதால இப்போ பயங்கரமா பயப்படுறாங்க. இந்த பயம் இருக்கட்டும். நன்றி வணக்கம் டாக்டர். சாக மாட்டேன்டா, ஈஸியா சாக மாட்டேன், பயப்படாதீங்க. நன்றி வணக்கம்.